இன்றைக்கி நான் ஒரு ப்ரைடல் மேக்கப்புக்கு தான் போக போகிறேன். ஸோ கெட் ரெடி வித் மீ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆன் பண்ணால் ஷாஷா பாப்பா மேலே ஏறி உட்காந்துட்டான். ஓகே, நான் வெளியில் போகிறேன், அதுவும் கொஞ்சம் மார்னிங் ஏர்லியாகவே கிளம்பிட்டேன்னா, அதனால் எங்கேயோ வெளியில் போகிறேன், ஆஃபீஸ் டைமுக்கு முன்னாடியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது அப்படின்னு வந்து இப்படி மேலே ஏறி உட்காந்துட்டான். ஸோ அவனை வச்சுட்டே நம்ம ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குடான்னு நானும் கேட்குறேன், இறங்கவே மாட்டேங்கிறான். சரி ஓகே, நம்மளும் புதுசாக ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாய்ஸ்சரைசரை எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிட்டேன். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலமாக இருந்தாலும் சரி, மழை காலமாக இருந்தாலும் சரி, இது என்ன காலம்னு தெரியல, ஆனால் நல்லா வெயில் அடிக்குது, அது மட்டும் நல்லாவே தெரியுது. ஆனால் ஏன் இவ்வளோ வெயில் அடிக்குது, எனக்கு என்னமோ அப்படியே நம்ம ரிவர்ஸில் வந்து சம்மருக்கு போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் இருக்குது. உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் இருக்கா, இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தோணுதா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் அடுத்ததான் என்னோடய ஐப்ரோவை வந்துட்டு ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிஎஸ்சியில் இருந்து இந்த பேலட் எடுத்திருக்கேன். ஸோ இதில் கொஞ்சம் நான் டார்க் ப்ரௌன் அண்ட் பிளாக் இது ரெண்டுமே வந்து மிக்ஸ்டு பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ அதனால் கொஞ்சம் போல்டாக இருக்கும். நம்ம மேக்கப் எவ்வளோ கம்மி பண்ணாலும் ஓகே, சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் நம்ம யூஸ் பண்ணாவே போதுங்க, நம்மளோட ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அண்ட் க்ளோயிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அண்ட் அடுத்ததான் நான் வந்து காஜல். ஸோ நான் மறக்காமல் என்னோடய மேக்கப்பில் நான் எடுத்துக்கக்கூடியது மாய்ஸ்சரைசர் எடுத்துப்பேன், கூடவே வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ ஃபில் பண்ணிப்பேன், காஜல், லிப்ஸ்டிக். இது மட்டும் இல்லாமல் நான் வெளியிலேயே போக மாட்டேன் அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். ஸோ மேக்கப் அப்படின்னா என்னமோ நிறைய நினச்சிட்ருக்கோம், நிறைய திங்ஸ் இருந்தால் தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. நல்லா போல்டாக ஒரு லிப்ஸ்டிக் எடுத்துக்கோங்க, காஜல் அண்ட் ஐலைனர், இது இருந்தாவே போதும், நம்மளோட மேக்கப் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம், நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா அழகாகவும் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஃபேஸஸ் கனடாவுடைய இந்த ஒரு க்ரையான் டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கலர் வந்து நான் மாற்றி எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு இது பிடிக்கவே இல்லை, போக போக பார்த்தா வா ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி. சரி ஓகேடா, இதுக்கப்புறமாச்சும் கீழே இறங்குடா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சிட்டு இருந்தேன், நான் சீக்கிரம் வந்துடுவேன். இப்போலாம் வந்து ஷாஷா பாப்பாவை வண்டியில் வெளியில் வந்து கூட்டிகிட்டு போயே ஆகணும். சரி பாய் போகலாம், அதுவும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ரூ போகலாம் அப்படின்னா உடனே வந்துடுவான். பெல்ட் எடுத்தோம் அப்படின்னா சார் செம்ம ஹாப்பி ஆகிடுவார். நல்லா ரவுண்டு அடிச்சுட்டு கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னா அன்றைக்கி அவனுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும் அண்ட் ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுவான். ஸோ அதை சொல்லி தான் நான் அவனை கொஞ்சிட்டே இருந்தேன். ஸோ நான் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன், நான் வெளியில் மட்டும் போயிட்டு வந்துடுவேன், வந்த உடனே நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவன் கேட்டுகிட்டே இருந்தான். கேட்டதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான். சரி ஓகே, நம்ம வெளியில் எப்படி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டான். கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு இறங்கினதுக்கப்புறம் நான் வந்து ஓகே, இன்னும் எனக்கு பேலன்ஸ் வந்து ஹேர் ஸ்டைல் மட்டும்தான், அதையும் நம்ம பண்ணிடலாமே. ஸோ இறங்குவானா இறங்க மாட்டானா, எனக்கு வேறு கொஞ்சம் பயமாக இருந்தது, இந்த மாதிரி பண்ணுறது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறதால. ஸோ இவனை வச்சுட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டான், வெளியில் போயிடுவோம் அப்படிங்கிறத அவனும் நம்பிட்டான். அதுக்கப்புறம் நான் மேக்கப் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவனை கண்டிப்பாக நான் வெளியில் கூட்டிகிட்டு போனேன். ஸோ அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. எஸ், நான் ரெடி ஆகிட்டேன், இதுதான் என்னோடய லுக். பாய்.